ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபிளாட் லோடிங்ல வந்து டைப் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல வந்து நம்ம 1 பார்த்தோம். இது வந்து டைப் 2 தான் பார்க்க போறோம். ஓகேவா? 2 வந்து எப்படின்னா கிராஸா வரும். 1ல வந்து நம்ம எப்படி பார்த்தோம்? ஸ்ட்ரைட்டா பார்த்தோமா? 2ல வந்து எப்படி இருக்குன்னா கிராஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கிராஸா இருக்கும். இந்த மாதிரி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா இந்த லைன் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த பெரிய லைன் இருக்குல்ல, அதாவது இந்த லைனை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த பெரிய லைன் 1, இந்த பெரிய லைன் வந்து 2. ஸோ இந்த மாதிரி இங்கிட்டு தான் இப்படிதான் கிராஸா எடுக்கணும். நீங்க இப்படி எடுத்துடக்கூடாது. இங்க இருந்து ஆரம்பிச்சிடக்கூடாது. இந்த லைனை தான் கன்சிடர் பண்ணணும். லாங்கா இருக்குல்ல, இந்த லைனை தான் வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த லைனை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து 1, இது வந்து 2. ஓகேவா? இப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எட்ஜுக்கும் கொஞ்சம் முன்னாடி, எட்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும். இங்கனக்குள்ள ஒரு குட்டி செயின்னா குட்டி லாக் ஸ்டிச். அது பக்கத்திலேயே ஒரு செயின். அந்த லைன்லயே தான் வந்து ஸ்டிச்சஸ் இருக்கணும். லைனுக்கு இந்த பக்கமும் இந்த சைடு இருக்கும். அந்த லைன்லயே தான் வந்து அந்த லாக் ஸ்டிச் ஃபுல்லாமே வந்து கவர் ஆகிட்டே வரணும். ஸோ கொஞ்சம் கிராஸா எல்லாமே ஒட்டி தான் வரணும். கேப் விடக்கூடாது. லாக் ஸ்டிச், மறுபடியும் அகைன் இந்த ஒரு லைன் செயின், குட்டி லாக் ஸ்டிச், இங்க ஒரு செயின், குட்டி லாக் ஸ்டிச். இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் இந்த லைனை கவர் பண்ணணும். இந்த லைனை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் அடுத்து நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ பக்கத்துல குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட் இதாயிடுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி போட்டுறாங்க, பரண்டு வரும். ஸோ குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் இங்க ஒரு லைன், குட்டி லாக் ஸ்டிச், இங்க ஒரு செயின், குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே கீழே இது ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நெருக்கமா தான் போடணும். கேப் விட்டு போடக்கூடாது. அடியில் உள்ள கிளாத் வந்து தெரியக்கூடாது. ஃபிளாட் லோடிங் நம்ம ஏற்கனவே ஃபிளாட் லோடிங்னாலே நமக்கு நெருக்கமா தான் வரணும். ஓகேவா? ஸோ டைப் 1ல வந்து ஸ்ட்ரைட்டா பார்த்தோம். இது அதே தான், இது கொஞ்சம் கிராஸா பார்க்குறோம். அதே மாதிரி மேல ஒரு லாக், கீழே ஒரு லாக் கண்டிப்பா வந்து போடணும். ஸோ லாக் ஸ்டிச், கீழே லாக் ஸ்டிச், மேல ஒரு லாக் ஸ்டிச். ரெண்டு ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க, துணி வந்து சுருங்கவும் கூடாது. ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி கவர் ஆகணும். இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நமக்கு வந்து கவர் ஆகணும். ஓகேவா? இந்த எட்ஜஸ் இங்க வந்து கனெக்ட் ஆகுறப்ப ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வந்து நமக்கு வந்து தெரியணும். ஸோ இங்க வந்து எப்படி போடணும்னா, இது வந்து மேல இங்க வந்து மேல ஒரு லாக் ஸ்டிச், இங்க வரப்ப அப்படியே கீழே நமக்கு வந்து லாக் ஸ்டிச் வந்து வரணும். அதாவது எட்ஜஸ்ல ஒரு லாக் ஸ்டிச், இங்க வரப்ப கீழே ஒரு லாக் ஸ்டிச், இங்க வரப்ப இந்த ஒரு லாக் ஸ்டிச் மேல. அதாவது இந்த பக்கம் வரப்ப கீழே ஃபுல்லா வரணும். இது வந்து மேல அந்த செயின் போட்டு மேல வந்து லாக் ஸ்டிச் வந்து போடுற மாதிரி இருக்கும். தெரியுதா? லாக் ஸ்டிச், இங்க வந்து கீழே வருதா, அங்க வந்து லைட்டா நம்ம மேல அந்த லைன்லயே தான் லாக் ஸ்டிச் வரணும். இப்படி கிராஸா வரணும். இங்க ஃபுல்லா ஸ்டிச்சஸ் வந்து லாக் ஸ்டிச் ஃபுல்லா கீழே நோக்கி வரணும். அங்க ஃபுல்லா மேல வரணும். அப்பனாதான் இது ஒரு கீழே மேல போனாதான் நமக்கு வந்து கிராஸா வரும். அதனாலதான் நம்ம வந்து மேல போடுறோம் இந்த இடத்துல. அதாவது நம்ம இந்த சைடு போடல, இந்த சைடு மேல பார்த்து போடுறோம். ஸோ இந்த மாதிரிதான் போடணும். நான் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்க. இப்ப பாருங்க, இந்த எட்ஜஸ் வந்துட்டோம். இங்க வரப்பையும் அதேதான். நமக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இந்த சைடும் நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா?
இந்த பக்கம் போகும்போது இந்த சைடு பார்த்து குத்தணும். லாக் ஸ்டிச். இந்த மாதிரி நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் இப்போ கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப் கவர் ஆகுறது தெரியுதா? இதே மாதிரிதான் பொறுமையா பாருங்க. இந்த மாதிரிதான் இங்க லாக் போட்டு நம்ம செயின் போட்டு கவர் பண்ணிக்கணும். சரியா நாட்டு விடுகளை மறுபடியும் போட்டுக்கோங்க. லாக்கு எண்டு நாட்டு இல்லைன்னா தெரியுதா? பிளாட் லோடிங் ஸ்டிச்சு இந்த மாதிரி தான் நெருக்கமா இப்படி கிராஸ் கிராஸா வரணும். இது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச்ல போடுவோம்ல, இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கொடுக்குறப்ப அதோட ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். எது போட்டாலுமே நம்ம ஃபில்லிங் போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஒரு அவுட்லைன் வந்து நம்ம செயின்ல கொடுக்குறப்ப அது வந்து நல்லா அழகா ஹைலைட் பண்ணி அந்த டிசைனை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். சில்க் த்ரெட் வாங்கவும் குவாலிட்டியா நல்ல பிராண்டா பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ சில இதில் வந்து ஷைனிங் வந்து கம்மியா இருக்கும். டபுள் பெல் பிராண்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் அதுதான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் கொடுப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரிதான் அதோட ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிராஸ் பிளாட் லோடிங். ஓகேவா? இதை வந்து ஏதாவது ஒரு ஷேப்ல வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.